மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒத்தக்கடை யானைமலை காண்போருக்கு அதிசயம்தான். ஒரு யானை படுத்திருப்பதை போன்ற மிக நீளமான இந்த மலையை வியந்து ரசிக்காதவர்களே கிடையாது. 4000 மீட்டர் நீளத்தில், 1200 மீட்டர் அகலத்தில், 400 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த மலை உலகின் மிகப்பெரிய கல் என்கின்றனர். கல்லாக இருந்தாலும் இப்பகுதிவாசிகள் இதை கலை வடிவமாக உலக அதிசயமாக பார்த்து வருகின்றனர். இந்த மலையை குடைந்து சிற்பக்கலை நகரமாக மாற்றுவதற்கான திடீர் அறிவிப்பு உள்ளூர்வாசிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவருமே இந்த மலையை யாருமே ஒரு கல்லாகவோ ஒரு காட்சி பொருளாகவே யாருமே இதை பார்க்கல. பெரும்பகுதி மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இதை அவங்க வழிபாட்டு தலமாக தான் இதை பார்க்குறாங்க. இந்த மலையை சிதைக்கிறோம், மலையை நாங்கள் அழகுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த பகுதி மக்கள் யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஒரு சில பேர் இதை இறை வழிபாடு, கடவுள் வழிபாடாக பார்த்தாலுமே இது எங்களுக்கு மலை கிடையாது, எங்களோட மழலை. எங்கள் மழலையை நாங்கள் காப்பாற்றாமல் விட மாட்டோம். இந்த ஊரில் இருந்து நாங்கள் இதை தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வரோம். அந்த ஊரில் இந்த இதை சிற்பக்கலை நகரமாக்குறதை நாங்கள் அனுமதிக்கலை. நாங்கள் உயிர் உள்ளவரையும் போராடுவோம், இதை விட்டே கொடுக்க மாட்டோம். நாங்கள் வெறும் யானை மலையாக மட்டுமின்றி இப்பகுதிவாசிகள் தினமும் இதை கும்பிட்டு விட்டுதான் தங்களது அன்றாட பணிகளை மேற்கொள்கின்றனர். பலரும் தங்கள் வீடுகளில் இந்த மலையை புகைப்படமாக மாட்டி வைத்து வணங்குகின்றனர். அரசின் அறிவிப்பு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இப்பகுதிவாசிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து சமூக மக்களுமே இந்த யானைமலையை பேராக மலைச்சாமி என்ற பேராக பெயர் சூட்டி காலங்காலமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கூட யானைமலை திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. 1500 கோடி செலவில் ஒரு சிற்பங்களை உருவாக்குவதும், அதனுடைய பகுதியாக உபரி கற்களை 3500 கோடி விலை மதிப்பு உள்ளது என்று பேப்பரில் இந்த அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது. யானைமலையை பொறுத்தளவுக்கு இதை இயற்கையான அழகத்தை நாங்கள் ரசிக்கிறோமே தவிர செயற்கை அழகு தேவையில்லை. இந்த மலையை காப்பாற்றணும், தெய்வத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எங்களுக்கு. வேற எந்த விதமான உள்நோக்கமோ எதுவும் எங்களுக்கு கிடையாது. பொதுமக்களின் தொடர் போராட்டங்களினால் தற்போது ஆய்வுக்குழுவினர் வரும் திட்டம் ஏதும் இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இப்பகுதிவாசிகளும் தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். இயற்கையான இந்த யானை மலையின் மீது கை வைத்தால் இயற்கை பேரிடர் நிகழும் என்பது இப்பகுதிவாசிகளின் ஆணித்தரமான கருத்து. கலைநகரம் உருவாக்கும் முயற்சியில் பொதுமக்களின் கருத்தும் உணர்வும் பரிசீலிக்கப்பட வேண்டியவை.